Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz channel. இது வேத வினாவிடை மத்தேயு 5. இயேசு திரளான ஜனங்களைக் கண்டு எங்கு ஏறினார்? மலையின் மேல். இயேசு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்த பொழுது அவரிடத்தில் வந்தது யார்? அவருடைய சீஷர்கள். இயேசு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்த பொழுது என்ன செய்தார்? உபதேசித்தார். எதில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றார் இயேசு? ஆவியில். பரலோக ராஜ்யம் எவர்களுடையது என்றார் இயேசு? ஆவியில் எளிமையுள்ளவர்களுடையது. ஆறுதல் அடைகிறவர்கள் யார் என்றார் இயேசு? துயரப்படுகிறவர்கள். சாந்த குணமுள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்றார் இயேசு? பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றார். யார் திருப்தி அடைவார்கள் என்றார் இயேசு? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். இரக்கமுடையவர்கள் எதை பெறுவார்கள் என்றார் இயேசு? இரக்கம். யார் தேவனை தரிசிப்பார்கள் என்றார் இயேசு? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். யார் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்றார் இயேசு? சமாதானம் பண்ணுகிறவர்கள். எது நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுடையது என்றார் இயேசு? பரலோக ராஜ்யம். தன் நிமித்தம் பலவித தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்ல கேட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றார் இயேசு? பாக்கியவான்களாய். இயேசுவின் நிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் எங்கே உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் என்றார் இயேசு? பரலோகத்தில். யாரையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்றார் இயேசு? முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும். நீங்கள் பூமிக்கு எப்படி இருக்கிறீர்கள் என்றார் இயேசு? உப்பாய். உப்பு சாரமற்று போனால் என்ன செய்யப்படும் என்றார் இயேசு? வெளியே கொட்டப்பட்டு மனுஷரால் மிதிக்கப்படும் என்றார். உப்பு சாரமற்று போனால் எதற்கு உதவும் என்றார் இயேசு? ஒன்றுக்கும் உதவாது என்றார். நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீர்கள் என்றார் இயேசு? வெளிச்சமாய். எது மறைந்திருக்க மாட்டாது என்றார் இயேசு? மலையின் மேல் இருக்கிற பட்டணம். எதை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க மாட்டார்கள் என்றார் இயேசு? விளக்கை. விளக்கை ஏன் விளக்குத்தண்டின் மேல் வைப்பார்கள் என்றார் இயேசு? அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். மனுஷர் எதை காண வேண்டும் என்றார் இயேசு? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை காண வேண்டும் என்றார். மனுஷர் உங்கள் நற்கிரியையை கண்டு என்ன செய்ய வேண்டும் என்றார் இயேசு? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்றார். நம் வெளிச்சம் யார் முன் பிரகாசிக்க வேண்டும் என்றார் இயேசு? மனுஷர். எதை அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள் என்றார் இயேசு? நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள். எதற்காக வந்தேன் என்றார் இயேசு? நியாய பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்றார். எது நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்றார் இயேசு. நியாய பிரமாணத்திலுள்ளதெல்லாம். கற்பனைகளில் சிறிதானதொன்றையாகிலும் மீறி
போதிக்கிறவன் எங்கே எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான் என்றார் இயேசு. பரலோக ராஜ்யத்தில். கற்பனைகளை கைக்கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எப்படிப்பட்டவன் என்றார் இயேசு. பெரியவன். யாருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்றார் இயேசு. வேதபாரகர் பரிசேயர். எதை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்றார் இயேசு. கொலை. கொலை செய்கிறவன் எதற்கு ஏதுவாயிருப்பான் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்றார் இயேசு. நியாய தீர்ப்புக்கு. இயேசு யார் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்றார். தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் எதற்கு ஏதுவாயிருப்பான் என்றார் இயேசு. ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு. தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எதற்கு ஏதுவாயிருப்பான் என்றார் இயேசு. எரி நரகத்திற்கு. எங்கு உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் உன் சகோதரனே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்றார் இயேசு. பலிபீடத்தின் முன். யார் உன்னை எங்கு ஒப்புக்கொடாமல் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவளுடனே நல்மனம் பொருந்து என்றார் இயேசு. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்திலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்திலும் ஒப்புக்கொடாமல் இருக்கும்போது. எதிராளியோடே நல்மனம் பொருந்தாவிட்டால் எது மட்டும் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட மாட்டாய் என்றார் இயேசு. ஒரு காசும் குறைவின்றி தீர்க்கும் மட்டும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது யாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்றார் இயேசு. பூர்வத்தாருக்கு. யார் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று என்றார் இயேசு. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று என்றார். எது இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு என்றார் இயேசு. வலது கண். ஏன் இடறலுண்டாக்கும் அவயத்தை பிடுங்கி எறிந்து போடு என்றார் இயேசு. சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது நலமாயிருக்கும் என்பதால். எதை தரித்து எறிந்து போடு என்றார் இயேசு. இடறலுண்டாக்கும் கை. தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் எதை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது என்றார் இயேசு. தள்ளுதற் சீட்டு. தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை என்ன செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான் என்றார் இயேசு. விபச்சாரம். கணவனால் தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் எதை செய்கிறவனாயிருப்பான் என்றார் இயேசு. விபச்சாரம். பொய்யாணை இடாமல் உன் ஆணைகளை யார் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்றார் இயேசு. கர்த்தர். எதை பண்ண வேண்டாம் என்றார் இயேசு. பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் என்றார். வானத்தின் பேரில் ஏன் சத்தியம் பண்ண வேண்டாம் என்றார் இயேசு. அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரில் ஏன் சத்தியம் பண்ண வேண்டாம் என்றார் இயேசு. அது தேவனுடைய பாதப்படி. எருசலேமின் பேரில் ஏன் சத்தியம் பண்ண வேண்டாம் என்றார் இயேசு. அது மகாராஜாவின் நகரம். உன் சிரசின் பேரிலும் ஏன் சத்தியம் பண்ண வேண்டாம் என்றார் இயேசு. அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் கூடாதே என்பதால்.
எதை எப்படி சொல்லுங்கள் என்றார் இயேசு. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்றார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது எதனால் உண்டாயிருக்கும் என்றார் இயேசு. தீமையினால். எதற்கு எது என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்றார் இயேசு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். எதனோடே எதிர்த்து நிற்க வேண்டாம் என்றார் இயேசு. தீமையோடு. ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு எதை திருப்பிக் கொடு என்றார் இயேசு. மறு கன்னத்தை. யாருக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு என்றார் இயேசு. உன்னோடே வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் என்ன செய்யச் சொன்னார் இயேசு. அவனோடே 2 மைல் தூரம் போ என்றார். யாருக்கு கொடு என்று சொன்னார் இயேசு. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு என்றார். யாருக்கு முகங்கோணாதே என்றார் இயேசு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு. யாரை சிநேகித்து யாரை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்றார் இயேசு. உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்றார் இயேசு. யாரை சிநேகியுங்கள் என்றார் இயேசு. உங்கள் சத்துருக்களை. யாரை ஆசீர்வதியுங்கள் என்றார் இயேசு. உங்களை சபிக்கிறவர்களை. யாருக்கு நன்மை செய்யுங்கள் என்றார் இயேசு. உங்களை பகைக்கிறவர்களுக்கு. யாருக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்றார் இயேசு. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும். நாம் பிறருக்கு நன்மை செய்வதினால் யாருக்கு புத்திரராய் இருக்கிறோம் என்றார் இயேசு. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு. பிதா யார் மேல் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார் என்றார் இயேசு. தீயோர் மேலும் நல்லோர் மேலும். பிதா யார் மேல் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்றார் இயேசு. நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும். யார் தங்களை சிநேகிக்கிறவர்களை மட்டும் சிநேகிக்கிறார்கள் என்றார் இயேசு. ஆயக்காரர். ஆயக்காரர் யாரை மாத்திரம் வாழ்த்துகிறார்கள் என்றார் இயேசு. அவர்கள் சகோதரரை. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றார் இயேசு. பூரண சர்க்குணராய். நாம் யாரை போல பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும் என்றார் இயேசு. பரலோகத்தில் இருக்கிற நம் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல. Thank you. Amen.